தினம் ஆரம்பிக்கப்பட்ட சூரா ஆல இம்ரான் இன்று 20 ரக்காத்துகளிலும் அதே சூரா ஆல இம்ரானை ஓதி நாம் நிறைவு செய்திருக்கின்றோம். நாள்தோறும் நாம் ஓதி வருகின்ற கேட்டு வருகின்ற வசனங்களில் ஏதாவது ஒரு வசனத்தை குறித்து நாம் சிந்தித்து வருகின்றோம். அந்த வரிசையில் சூரா ஆல இம்ரான்ல இப்படி ஒரு ஆயத்து, முதல் ரக்காத்தில் ஓதப்பட்ட ஆயத்து, قل اللهم مالك الملك تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء. ஆட்சி அதிகாரத்தை பத்தியும் கண்ணியம் எதிர இருக்கு அப்படிங்கிறத பத்தியும் பேசக்கூடிய ஆயத்து தான். குர்ஆனை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 6560 ஆயத்துகள் இருக்குது. ஒவ்வொரு ஆயத்துக்கு பின்னாடியும் சபப் நுசூல், அந்த ஆயத்து இறங்குறதுக்கான காரணம் இருக்கு, சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த காரணம் இருக்கு. இப்ப இந்த ஆயத்து எப்ப இறங்குச்சு, எதனால இறங்குச்சு அப்படின்னா, அம்ரு இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, கந்தக் போர் நடந்துட்டு இருக்கு. அம்ரு இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான், ஹுதைஃபா, சல்மான், நுஅமான் இப்னு முக்ரிம் ரலியல்லாஹு அன்ஹு இவங்களும் எங்களோட சேர்ந்து ஒரு 6 முஹாஜிரான சஹாபாக்கள், இவங்கெல்லாம் அன்சாரி சஹாபாக்கள், எங்களோட சேர்ந்து ஒரு 6 முஹாஜிரான சஹாபாக்களும் ஹந்தக் போர்னா நமக்கு தெரியும், வெளியில இருந்து எதிரிகள் ஊருக்குள்ளாக வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த ஊரை சுத்தி, மதீனாவை சுத்தி, அன்னைக்கு மதீனா ஒரு சின்ன கிராமம், அந்த கிராமத்தை சுத்தி அகழ் குழி தோன்றாங்க, ஆழமான குழி. அந்த குழிக்குள்ளாக இறங்கி எந்திரிச்சுன்னா ஊருக்குள்ளாக வர முடியாது. அப்படிப்பட்ட ஊரை சுத்தி ஒரு ஆழமான குழி தோன்றாங்க, அகழ் குழி. அதுக்குன்னே அந்த போருக்கு பேரு அகழ் போர், ஹந்தக் போர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னைக்கு உம்ராவுக்கு போனவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், அந்த இடத்துல சபல் மசாஜித் அப்படின்னு சொல்லி 7 பள்ளிவாசல்கள் அப்படின்னு சொல்லி மதீனாவுக்கு ஜியாரத் கூட்டிட்டு போகும்போது கூட்டிட்டு போய் காட்டுவாங்க. இப்படி ஹந்தக் குழி தோண்டிட்டு இருக்கும் பொழுது அம்ரு இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான், ஹுதைஃபா, நுஅமான் இப்னு முக்ரிம், இந்த 4 பேரும் அதே மாதிரி எங்களோட சேர்ந்து ஒரு 6 முஹாஜிரான சஹாபாக்கள் ஒரு பகுதியில தோண்டிக்கிட்டு இருக்கோம். அப்படி நாங்க தோண்டும் போது ஒரு வெள்ளை கலர் ஒரு பாறை நாங்க தோண்ட அது வெளியே வருது. நாங்களும் அந்த பாறையை இடிக்கிறோம், சமட்டியால உடைக்கிறோம், கடப்பாறை வச்சு குத்துறோம், உடைக்கவே முடியும். ஏன்னா பாறை அப்படியே தூக்கி போட முடியாது இல்லையா, உடைச்சு தூக்கிதான் தூக்கி போட முடியும். என்ன செஞ்சும் அதை உடைக்க முடியல. நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் தகவல் சொல்லிருக்கோம், நாங்க குழி தோண்டிட்டு இருக்கும் பொழுது இப்படி வெள்ளை கலர்ல ஒரு பாறை பயங்கரமா வெள்ளையா இருக்கு, ஆனா அடிச்சு உடைக்கிறோம், அதை உடைக்க முடியல. சம்மட்டி தான் உடைஞ்சு போயிருது, கடப்பாறை உடைஞ்சு போயிருது, உடைக்க முடியல, என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் தகவல் சொல்றாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாறையை பாக்குறாங்க. சஹாபாக்கள்கிட்ட கடப்பாறையை வாங்கி பிஸ்மில்லாஹ் அப்படின்னு ஓங்கி ஒரு அடி அடிக்கிறாங்க. அடிச்சா அப்படி ஒரு வெள்ளை கலர் ஒரு குழி. அம்ரு இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு தான் இந்த விஷயத்தை தான் சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க, இருட்டுல வெளிச்சத்தை காட்டினா எப்படி அப்படி அந்த வெளிச்சம் பிரகாசமா இருக்குமோ, இருட்டுல டார்ச் அடிச்சா எப்படி பவர்ஃபுல்லா இருக்குமோ, அது மாதிரி ஒரு வெள்ளை கலர் ஒரு பிரகாசம் வந்துச்சு. இடிச்சு அவங்க பார்த்த உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு அக்பர் அப்படின்னா, நாங்களும் சுத்தி இருக்கவங்க அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொன்னோம். முதல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஷாம் தேசம் ஷாம் தேசத்தினுடைய பொக்கிஷங்கள்லாம் எனக்கு காட்டப்படுது. அதுல உள்ள மாளிகைகள், அந்த செந்நிற கோட்டைகளை நான் பார்க்கிறேன். ஷாம் தேசத்துல உள்ள செந்நிற கோட்டைகளை பார்க்கிறேன், ரெட் ஃபோர்ட் கோட்டைகளை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரெண்டாவது பிஸ்மில்லாஹ் சொல்லி அல்லாஹ் பிஸ்மில்லாஹ் சொல்லி அடிக்கிறாங்க, குத்துறாங்க. பாறை கொஞ்சம் லேசா வீரல் விடுது, அதே மாதிரி வெளிச்சம் வருது, அல்லாஹ் அக்பர் அப்படிங்கிறாங்க. பாரசீக தேசத்தை நான் கண்ணால பார்க்கிறேன், அதுல உள்ள வெள்ளை மாளிகைகள்லாம் என் கண்ணுக்கு தெரியுது அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் அக்பர் தக்பீர் சொல்றாங்க.
கூட இருந்தோம்னா ஒரு தக்பீர் சொல்லு. மூணாவது தடவை ஒரு பிஸ்மில்லா ஒரு குத்துறாங்க, ஈட்டியாக கடப்பாறையாக குத்துறோம்னு இந்த பாடம் கொஞ்சமா வருது. அதே மாதிரி வெளிச்சம். மூணாவது அல்லாஹ் அக்பர் அப்படிங்கிறாங்க. யமன் நாட்டில் உள்ள சனா அந்த தேசத்தை நான் பார்க்கிறேன், அதனுடைய நுழைவாயிலாம் நான் கண்கூடா பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொல்லிட்டு இதையெல்லாம் எனக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் வந்து காட்டினாங்க. என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இனி வருங்காலத்துல நாம ஷாம் தேசத்தை வெற்றி கொள்வோம், பாரசீக நாட்டை வெற்றி கொள்வோம், யமன் நாட்டை வெற்றி கொள்வோம், இதையெல்லாம் நாம் வெற்றி வாகை சூடுவோம். எப்படி மக்காவை நாம் வெற்றி வாகை சூடி அங்கிருந்து நாம் இப்ப மதீனாவுக்கு வந்து இஸ்லாத்தை பத்தி எடுத்து சொல்லி மதீனா இஸ்லாமிய மயமாக ஆகிட்டு இருக்குதோ, அதே மாதிரி இந்தந்த நாடுகள் எல்லாம் நாம கைப்பற்றுவோம், நாம ஜெயிப்போம், இஸ்லாம் இங்கே நாம் பரவோம் அப்படின்னு சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கான விளக்கத்தை சொல்றாங்க. இதை கேள்விப்பட்ட முனாஃபிக்குகள் என்ன பண்றாங்கன்னா, கேலி கிண்டல் பண்றாங்க. என்ன கேலி கிண்டல் பண்றாங்க? உங்களுக்கே அங்க மக்கள் இடம் இல்லைன்னு தான் மதீனாவுக்கு வந்திருக்கீங்க, அங்கேயே உங்களுக்கு விரட்டி அடிச்சு இங்க இப்பதான் நீங்க வந்திருக்கீங்க, இங்க இருக்கிறது யாரு உங்களுக்கு சோறு போடுறாங்க? இங்க உள்ள குழுக்காரங்க தான் உங்களுக்கு அன்சாரிகள் தான் உங்களுக்கு சோறு போடுறாங்க. இந்த லட்சணத்துல நீங்க போய் வந்து ஷாம கைப்பற்றிடுவீங்களா, பாரசீகத்தை கைப்பற்றிடுவீங்களா, யமனை கைப்பற்றிடுவீங்களா? அது எங்க இருக்கு? மதீனா எங்க இருக்குது? இவ்வளவு மைனாரிட்டியா இருந்துட்டு இப்படிலாம் நீங்க கனவு காண்றீங்களா அப்படின்னு சொல்லி முனாஃபிக்குகள் கிண்டல் பண்ணும் பொழுதுதான் அல்லாஹ் தஆலா இந்த இந்த ஆயத்தையும் அதே மாதிரி சூரா அஹ்ஸாப்ல வாரம் சூரா சஜ்தா ஓதுவோம் இல்லையா, அதுக்கு அடுத்த சூரா தான் சூரா அஹ்ஸாப். சூரா அஹ்ஸாப்ல இருக்கக்கூடிய 12வது ஆயத்தையும் இறக்கி வைக்கிறோம். குலில்லாஹும்ம மாலிகல் முல்க் துத்தில் முல்க மன் தஷா. நபியே நீங்க சொல்லுங்க, ஆட்சி அதிகாரம்ங்கிறது அல்லாஹ்வுடைய கையில இருக்கு. துத்தில் முல்க மன் தஷா, நாடியவர்களுக்கு அதிகாரத்தை கொடுப்போம். வதுஇஸ்ஸு மன் தஷா, நாடியவர்களுக்கு கண்ணியத்தை கொடுப்போம். வதுதில்லு மன் தஷா, நாடியவர்களை அல்லாஹ் தஆலா கேவலப்படுத்துவான், இழிவுபடுத்துவான். இந்த ஆயத்தும் சூரா அஹ்ஸாப்ல இருக்கக்கூடிய 12வது ஆயத். وَإِذْ يَقُولُ الْمُنَافِقُونَ وَالَّذِينَ فِي قُلُوبِهِم مَرَضٌ مَا وَعَدَنَا اللَّهُ وَرَسُولُهُ إِلَّا غُرُورًا. நயவஞ்சகக்காரர்களும் மனசுல விஷத்தை வச்சிருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹ்வும் ரசூலும் எதெல்லாம் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறாங்களோ சொல்றாங்களோ அதெல்லாம் பொய், அதெல்லாம் ஏமாத்துதல. நீங்க போய் பாரசீகத்தை கைப்பற்ற முடியுமா? நீங்க போய் ஷாமை கைப்பற்ற முடியுமா? நீங்க போய் யமனை கைப்பற்ற முடியுமா? அதெல்லாம் உங்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு முனாஃபிக்குகள் சொல்றாங்க அப்படின்னு இந்த 2 ஆயத்தையும் அல்லாஹ் தஆலா இறக்கி வைக்கிறாங்க. மதீனால அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் ஒருத்தர் இருந்தார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த புதுசுல அவனுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம். ஏன் அப்படின்னா, பெரிய வருத்தம், பெரிய ஏமாற்றம், பெரிய காழ்ப்புணர்ச்சி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. எதனால அவனுக்கு அப்படி தோணுச்சு அப்படின்னா, மதீனாவுக்கு இனி அடுத்த தலைவர் நான் தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த நேரத்துலதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு ஏற்றி போகிறார். நான் தான் மதீனாவை ஆள போறேன், நான் தான் மதீனாவுக்கு அடுத்த தலைவர் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது, ஏன்னா அது வரைக்கும் மதீனாவை யூதர்கள் ஆக்கிரமிச்சிருந்தாங்க. யூதர்கள் தான் சஹாபாக்கெல்லாம் வந்து வட்டிக்கு வாங்கி கடனை கட்ட முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. இப்ப யூதர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இஸ்லாம் பரவ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருந்த கடைசி 2 ஆண்டுகள்ல இருந்து மதீனாவுக்கு இஸ்லாம் பரவ யூதர்களுக்கு இருந்து கொஞ்சம் கொஞ்சமா முஸ்லிம்கள்லாம் சஹாபாக்கள்லாம் விட ஆரம்பிக்கிறாங்க. யூதர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஓரம் கட்டப்படுறாங்க. இந்த சூழ்நிலையில தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வர்றாங்க. அது வரைக்கும் தான் அடுத்த தலைவர் மதீனாவுக்கு எஸ்ரிபுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூலுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம். அங்க உள்ள இவங்க எல்லாமே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தலைவராக ஏத்துக்க ஆரம்பிச்சாங்க. இந்த வெஞ்சன்ஸ் அவனுக்குள்ள அப்படியே இருந்துகிட்டே இருந்துச்சு மனசுக்குள்ளாரே.
ஒரு கட்டத்துல வெளிப்படையாவே பேசவும் ஆரம்பிச்சான். வெளிப்படையானா தாழ்வாக பேச ஆரம்பிச்சான். யாரு மதீனாவை ஆட்சி செய்யறது? நீங்க எல்லாம் வந்தேரிகள், நீங்க எல்லாம் வந்தேரிகள். இன்னும் மோசமான வார்த்தைகளை பேச ஆரம்பிச்சான். இப்ப நம்ம சொல்றாங்க இல்லையா, நாம இந்த நாட்டுக்காக முஸ்லிம்கள் இஸ்லாமியர்கள் ஏகப்பட்ட பாடுபட்டிருக்கோம், சுதந்திரத்துக்காக பாடுபட்டிருக்கோம். முதல்ல கல்வி அமைச்சரை தந்ததும் நாம தான், அவங்களுக்கு ஆசாத்தை தந்ததும் நாம தான். இப்படி ஏகப்பட்ட பாடுகள் இருந்தாலும் நாட்டுக்காக அவங்க என்ன சொல்றாங்க? வந்தேரிகள் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஒரு கட்டத்துல என்ன பண்றாங்க, நம்ம அண்ணன் என்ன சொல்றாரு, திராவிடர்கள் எல்லாம் வந்தேரிகள் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாரு. இப்படி ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கும் பொழுது மத்திய அரசு என்ன சொல்லுது, நம்ம ஸ்டேட்டே வந்தேரி ஸ்டேட் தான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சு. நம்மளுக்கு எல்லா டாக்ஸும் வாங்கிருக்கு. என்ன டாக்ஸ், உண்டான டாக்ஸ், நடந்தா டாக்ஸ், சாப்பாடு டாக்ஸ், சாப்பிடுற வழியில டாக்ஸ், இப்படி எல்லாரும் டாக்ஸ் போர்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு என் கொள்கையை நீ ஏற்றுக்கிட்டா தான் நான் உனக்கு வரி தருவேன், சலுகை தருவேன். எல்லா ஸ்டேட்டையும் பார்க்கிற விதம் வேற, நம்ம ஸ்டேட்டையும் கேரளாவையும் பார்க்கிற விதம் வேற. அப்ப நம்ம ஸ்டேட்டையே வந்தேரிகளாக மத்திய அரசு, ஒன்றிய அரசு சொல்லுது. அதே மாதிரிதான் அப்துல்லாஹ் சொன்னா நீங்க எல்லாம் வந்தேரிகள். யாரை நீங்க ஆட்சி செய்யறது? நாய்கள்லாம் கொழுத்து போச்சுன்னா இப்படித்தான் நாய்களுக்கு விசுவாசம் இல்லாம ஒரு கட்டத்துக்கு மேல சாப்பாடு போன்றவரை திங்க ஆரம்பிக்கும் அப்படின்னு தாழ்வான வார்த்தைகளை விட ஆரம்பிச்சு. இதை கேட்டுக்கிட்டு இருந்த ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு நேரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் நம்மளை எல்லாம் வந்தேரிகள் அப்படின்னு சொல்றான். அதுபோல உங்களை இப்படிலாம் தகாத வார்த்தைகளை திட்டான் அப்படின்னு சொல்லும் பொழுது ஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் யாரு அப்படிங்கிறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விவரிச்சு சொல்றாங்க. அவன் ஒரு முனாஃபிக் சொல்லுவார். அவன் இப்படிதான் மதீனாவுக்கு அடுத்த கட்ட தலைவர் நினைச்சிட்டு இருந்தான். அந்த நேரத்துலதான் நீங்க உள்ள வந்தோமே, நாங்கெல்லாம் உங்களை செய்த தலைவராக ஏற்றுக்கிட்டோம். இந்த காழ்ப்புணர்ச்சினாலதான் உங்களை இப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அவனை பத்தி ஒரு இன்ட்ரோ அறிமுகமா கொடுத்த உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூலை கூப்பிட்டு அனுப்புறாங்க. கூப்பிட்டு அனுப்புறோடனே என்ன இப்படி எல்லாம் பேசுனியாமே அப்படின்னா விசாரிக்கும் போது யார் சொன்னா, இந்த ஸைத் இப்னு அர்கம் சொன்னாரு. இல்ல, ஸைத் இப்னு அர்கம் பொய் சொல்றாரு, நான் அப்படிலாம் சொல்லல, நான் வேற மாதிரி தான் சொன்னேன், அவர் மாத்தி சொல்றாரு உங்கள்கிட்ட அப்படின்னு அவன் சொல்ல ஆரம்பிச்சோடனே அவனுக்கும் சில சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி சில சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் அவனுக்கும் இல்ல அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் அப்படிலாம் பேசல, ஸைத் தான் போய் சொல்றாரு அப்படின்னா சொன்ன உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லேசா அதை நம்புற மாதிரி போனான். அப்படி போகும் பொழுதுதான் அல்லாஹ் தஆலா முனாஃபிக்குகளுடைய சூறால ஒரு ஆயத்தை இறக்கியிருக்கான். என்ன ஆயத்து? வலில்லாஹில் இஸ்ஸத்து வ லிரசூலிஹி வ லில் முஃமினீன். இந்த முனாஃபிக்குகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த ஆயத்தினுடைய முன்பகுதியில முனாஃபிக்குகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்படி ஒரு ஊருக்கு வர்றவங்க அவங்க என்ன செஞ்சுவாங்க அப்படின்னா, மெஜாரிட்டி ஆனதுக்கு பிறகு அதுல உள்ள கண்ணியமானவங்களை எல்லாம் இழிவாக ஆக்கிடுவாங்க. அவங்க எப்ப மெஜாரிட்டி ஆக ஆரம்பிக்கிறாங்களோ, முஸ்லீம்கள் மெஜாரிட்டி ஆனதுக்கு பிறகு அந்த ஊர்ல உள்ள பூர்வ குடிகளை அவங்க இழிவுபடுத்திடுவாங்க. இதுதான் முஸ்லீம்களுடைய வேலை அப்படின்னு முனாஃபிக்குகள் சொல்றாங்க. ஆனா அசல்ல முஸ்லீம்கள் அந்த வேலையை பண்ண மாட்டாங்க. இஸ்ஸத் அப்படிங்கிறது யாருக்கு இருக்கு அப்படின்னா, ஒண்ணே அல்லாஹ் இருக்கு, ரெண்டாவது ரசூலுக்கு இருக்கு, இன்னொன்று முஸ்லீமுக்கு இருக்கு, அதாவது இஸ்லாமுக்கு இருக்கு. இதுதான் கண்ணியம். மற்றபடி கண்ணியமானவர்கள் இந்த இழிவான வேலைகளா பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கூப்பிட்டு இப்படி அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கி இருக்கான், அதனால அவன் பேசுற பேச்சை நான் கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு தேவையான ஆறுதலையும் சஹாபாக்களுக்கும் அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூலுடைய பேச்சை கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க நமக்கான பாடம் என்ன அப்படின்னா, கண்ணியம் அப்படிங்கிறது எதுல இருக்கு? நாம நினைச்சுக்கிற நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்ல நாம நினைச்ச மாதிரி வாழ்றதுல அல்லது நமக்கு தோன்ற மாதிரி வாழ்றதுல அதுல கண்ணியம் இல்லை.
இஸ்லாம் எப்படி வாழ சொல்லி இருக்கோ, இஸ்லாம் என்ன கத்து தந்திருக்கோ அதுலதான் நமக்கு கண்ணியம் இருக்கு. அதுலதான் நமக்கு கண்ணியம் இருக்கு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபூ ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேரும் சேர்ந்து பாலஸ்தீன நாட்டுக்கு சிரியாவுக்கு போறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்துல ரெண்டு பேரும் அபூ ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சிரியாவுக்கு போறாங்க. அப்படி போகும்போது ஒரு ஆற்றை கடக்க வேண்டியது இருக்கு, கிராஸ் பண்ணி போக வேண்டியது இருக்கு. அப்படி போகும்போது என்ன பாக்குறாங்க, டக்குனு உமர் ரலியல்லாஹு அன்ஹு குதிரையில இருந்து இறங்கி தன்னுடைய கால் அந்த காலுடைய ஷூனா கட்டி தோல்ல போட்டுக்கிட்டு குதிரையை பிடிச்சுக்கிட்டு கை அந்த இதை மூக்கணாங்க பிடிச்சிட்டு அப்படியே நடக்க ஆத்துல இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த அன்பு, என்ன உமர் ரலியல்லாஹு அன்ஹு நீங்க யார் தெரியுமா, இப்ப நீங்க இந்த ஊருடைய ஜனாதிபதி, நீங்க சொன்னா கூட்டா வேலை செய்யறதுக்கு 1000க்கு வேலையாட்கள் இருக்காங்க, ஏராளமான பணியாட்கள் இருக்காங்க. இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாட்டுக்கு போறீங்க, சிரியாவுக்கு போறீங்க, நீங்க பாட்டுக்கு வந்து சோகண்டி மேல போட்டு கைது பிடிச்ச உலகத்துல இருந்துட்டு போறீங்க, இது ஒரு ஜனாதிபதி செய்யற வேலையா அப்படின்னு அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு கேட்கும் பொழுது ஒரு நிமிஷம் அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு ரலியல்லாஹு மேல இறங்கி பாக்குறாங்க. அபூ உபைதா, இதே இது நீ வேற யாராவது சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நான் நடக்கிறதே வேற. நாம எப்படி இருந்த நாவல் இருக்கா, நாம காட்டு மிராண்டிகளாக இருந்தோம், வெட்டிக்கிட்டோம், அடிச்சுக்கிட்டோம், சம்பந்தம் இல்லாத விஷயத்துக்கு எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டோம், பெண் குழந்தைகளை உயிரோடு புதைச்சோம், காட்டு மிராண்டிகளாக வாழ்ந்தோம். யார் நமக்கு கண்ணியத்தை கொடுத்தா? எது கண்ணியம் நினைக்கிற? என் வேலையை நான் பார்த்தது கண்ணியம் குறைச்சா? இஸ்லாம் தான் நமக்கு கண்ணியத்தை கொடுத்துருச்சு. இஸ்லாம் தான் நம்முடைய மனுஷனா வாழ வச்சிச்சு. இஸ்லாம் தான் நம்முடைய மனுஷனா மாத்துச்சு. மிருகமாக இருந்த நம்முடைய மனுஷனா மாத்துனது இஸ்லாம். இஸ்லாம் எப்படி நமக்குள்ள வந்துச்சோ அதுக்கப்புறம் தான் நமக்கு கண்ணியம் கிடைச்சிச்சு. அதனால என் வேலையை நான் பார்க்கறதுனால கண்ணிய குறைவுலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. நமக்கான படிப்படி இதுதான். நம்முடைய லைஃப் ஸ்டைல்ல எது நல்லதோ, இஸ்லாம் என்ன சொல்லுது, நல்லது எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இஸ்லாம் தான். நல்லது எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இஸ்லாம் தான். எது நம்முடைய வாழ்க்கைக்கு நல்லதோ அது அத்தனையும் இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கு. எல்லா செக்டாருமே, நமக்கு சாப்பிட்றதுல இருந்து குடிக்கிறதுல இருந்து எப்படி சாப்பிடணும், எப்படி குடிக்கணும், என்ன பண்ணணும், லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும் அப்படின்னு எல்லாத்தையுமே நமக்கு இஸ்லாம் கற்றுத்தருக்கு. அதுலதான் நமக்கு கண்ணியம் இருக்குமே ஒழிய, அதுலதான் கண்ணியம் இருக்குன்னு நம்பணுமே ஒழிய, நாம மற்றவங்க பண்ற மாதிரி எல்லாம் பார்த்துக்கலாம், தௌபா செஞ்சுக்கலாம், பாவமன்னிப்பு கேட்டுக்கலாம், இந்த ரம்ஜான் இருக்கு, அடுத்த ரம்ஜான் இருக்கு, ஒரு லைலத்துல் கத்ர் இருக்கு, இதை விட பாவமன்னிப்பு தேடுறதுக்கு சரியான சந்தர்ப்பம் கிடைக்காம போயிடும் அப்படின்னு நாம இஷ்டப்பட்ட பிரகாரம் வாழ ஆரம்பிச்சோம் அப்படின்னா அதுல நமக்கு இழிவுதான் கிடைக்கும். அல்லாஹ் தஆலா சொல்றார், கண்ணியம் யாருக்கு இருக்குன்னா ஒண்ணு அல்லாஹ்வுக்கு இருக்கு, இரண்டாவது ரசூலுக்கு இருக்கு, இந்த ரெண்டு பேரின் நண்பன் முஸ்லிம்களுக்கு இருக்கு. இஸ்லாம் காட்டிய வழிமுறை பிரகாரம் வாழ்வதுதான் நமக்கு கண்ணியமானது அப்படிங்கிறது தான் இந்த ஆயத்துல அல்லாஹ் தஆலா நமக்கு புரிய வைக்கிறான். இந்த ஆயத்தினுடைய முதல் பகுதியிலேயும் ஆட்சி அதிகாரத்தை பத்தி சொல்லும் பொழுது தான் நாடியவர்களுக்கு அதிகாரத்தை கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அதி இப்னு அமீரா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு செய்தியை சொல்றாங்க. இதோட முடிச்சுக்கோம். அதி இப்னு அமீரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒரு நாளைக்கு அப்புறம் நடந்த விஷயத்த அப்படி நினைச்சு பார்த்து அப்படியே அந்த விஷயத்த சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு தடவை உங்களுக்கு ஏதாவது ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா அதுல ஒரு ஊசி அளவு அல்லது ஊசிக்கு குறைவான அளவு இருந்தா கூட அதை கணக்கு காட்டிடுங்க, அதுல மோசடி பண்ணாதீங்க. அப்படி நீங்க மோசடி பண்ணீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு ஏதாவது நீங்க எடுத்தீங்க அப்படின்னா நீங்க எடுத்த பொருளோட நாளைக்கு கியாமத் நாள்ல வருவீங்க. இதை இவரு திருடிட்டாரு, இது இவரு கணக்குல காட்டல அப்படின்னு அந்த பொருளோட நீங்க எடுக்கப்படுவீங்க அப்படின்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அப்ப அன்சாரி தோழர் ஒருத்தர்
அதீபுன் அமீரா ரலியல்லாஹு சொல்றாங்க, இன்னைக்கும் எனக்கு அது அப்படியே பசுமையா ஞாபகம் இருக்கு. அன்சாரி தோழர் ஒருத்தர் எந்திரிச்சு நின்று, யார சூழலா நீங்க இப்படிலாம் சொல்றீங்க, எனக்கு நீ ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கீங்க, நான் எல்லாம் அந்த பொறுப்பு செய்ய மாட்டேன், பயமா இருக்கு, நீங்களே அந்த பொறுப்பு யாருக்காவது கொடுத்துருங்க, இல்லை என்னை ஆள விட்டுருங்க, நீங்க இவ்வளவு தூரம் சொல்றத பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு ஒரு அன்சாரி தோழர் எந்திரிச்சு நின்று சொன்னார். திரும்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உண்மைதான், நீங்க எந்த கணக்கு காட்டுறதா இருந்தாலும், எந்த அதிகாரம் இருந்தாலும், அதை கூடுதலோ குறைவோ எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க, எவ்வளவு வச்சிருக்கீங்க, எவ்வளவு கொடுத்துருக்கீங்கிறத சரியா கணக்கு காட்டியிருங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு என்ன அதுக்கு சம்பளமாக சன்மானமாக தரப்படுமோ அது தனியாக தரப்படும். ஆனா அதிகாரம் கையில இருக்குங்கிறதுனால அந்த கணக்கு வழக்குகளையோ அல்லது கூடுதல் குறைவாக ஏதாவது நீங்க மிஸ்பிஹேவ் பண்றதோ இதை வச்சுக்காதீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து அதை சொன்னாங்க. அதிகாரத்தை நீங்க துஷ்பிரயோகம் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்ன அந்த விஷயம் இன்னைக்கும் எனக்கு பசுமையா ஞாபகம் இருக்கு அப்படின்னு அதீபுன் அமீரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. தன்னுடைய முதல் பகுதியில் அதுதான் அல்லாஹ் சொல்றான், ஆட்சி அதிகாரம் அனைத்துமே என்கிட்ட தான், நான் நாடியவர்களுக்கு நான் கொடுப்பேன், நான் நாடியவர்களை கண்ணியப்படுத்துவேன், நான் நாடியவர்களை கேவலப்படுத்துவேன், நாம் ஏற்றிருக்கக்கூடிய இஸ்லாத்தின்படி நாம் வாழ்வதற்கும் நாம் கண்ணியத்தை நமக்கான சிறப்பை அதன் வழியாகவே தேடுவதற்குண்டான பெரும் நசீபினை வல்லோன் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் வழங்கிடுவானார்.